ஹாய் மக்களே, வெல்கம் டு ஆனந்தி வைரல் அப்டேட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீனா கொலுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. வீட்டில் கொலுவும் வச்சுட்டாங்க. எல்லோரும் கெஸ்ட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ரவியும் ஸ்ருதியும் பேசுகிறாங்க, ரொம்ப அழகாக வச்சுருக்காங்கல்ல, கரெக்டாக எப்படி வச்சுருக்காங்க பாரு அப்படிங்கிறாங்க. முத்துவும் வந்து என்ன மீனா எல்லா வேலையும் முடிஞ்சுதா, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டியா? ஆமாங்க, எல்லா பொம்மையும் நம்ம கரெக்டாக அடுக்கிட்டோம், எதுவும் விட்டு போகலை. இல்லையே, ஒரு பொம்மை இன்னும் அடுக்கலையே. இல்லையே, நான் எல்லாத்தையும் அடுக்கிட்டேனே. அவங்க ஃபஸ்ட்டுன்னு பார்க்குறாங்க. இல்லையே, ஒரு பொம்மை வந்து கொஞ்சம் பெருசு, அதை மேலெல்லாம் வைக்க முடியாது. இல்லைங்க, நான் எல்லா பொம்மையும் அடுக்கிட்டேன். நான் உன்னை தான் சொன்னேன், நீ தான் நல்லா கொழு பொம்மை மாதிரி இருக்கல. அப்படியா, சரி வாங்க, அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து பொம்மை மாதிரியே உட்காந்துக்கலாமே, அதை பற்றி என்ன இருக்குது அப்படின்னு பேச வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயா எல்லாத்தையும் வர சொல்லி வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்வதியும் வந்தாச்சு. என்ன கொலுவெல்லாம் வச்சாச்சா? உன்னை சீக்கிரம் தானே வர சொன்னேன். வந்துட்டேன்ல விஜயா, சரி வாமா அப்படிங்கிறார் அண்ணாமலை. ஏன்னா நம்ம வீட்டில் தான் முதல் தடவை கொலு வைக்கிறது. ஆமாம், இதெல்லாம் வந்து மீனாவோட ஏற்பாடு தான், எல்லாம் மீனா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து கெஸ்ட்டெல்லாம் உட்காடுறாங்க. ரோஹிணியும் வித்யாவும் பிரசாதம்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. ரோஹிணி கிட்டே சொல்கிறாங்க, வித்யா நம்ம எப்படியாவது நீ ஃபோன் எடுத்துடலாம் இல்லை, எப்படியாவது இன்றைக்கி எடுத்தே ஆகணும், உனக்கு அது புரியுதா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பிளான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பிளான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து அண்ணாமலை சொல்கிறேன், சார் டைம் ஆச்சு, பூஜை ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க மீனவங்க அம்மாவும் மீனவங்க தங்கச்சி வராங்க. பறவை சொல்கிறாங்க, போ சம்மந்தி வந்திருக்காங்க, போய் வான்னு சொல்லிட்டு வா. என்னத்தை போய் அவங்க தான் வந்துட்டாங்கல்ல அப்படிங்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அண்ணாமலை கூப்பிட்றாரு, விஜயா அப்படிங்கிறாரு. அவங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கலாக மீனா அவங்க அம்மா எப்பயுமே எப்படி மட்டன் தட்டுவாங்களோ அந்த மாதிரி மட்டன் தட்டிகிட்டு இருக்காங்க. பூஜை ஆரம்பித்தாச்சு. பூஜை பண்ணி முடித்தோடனே பாட்டு தான். அந்த லவர்ஸ் 2 பேரும் மைக்கும் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ விஜயா வந்து பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. எப்பயும் போல் அவங்க சரி கமான்னு பாடுறாங்க. முத்து கேட்குற, அப்பா அம்மா பாடி நீ கேட்டிருக்கியா? இது வரைக்கும் இல்லைடா, நான் நினைக்கிறேன் அம்மா நல்லா தான் பாடுவாங்கன்னு நினைக்கிறேன், இது கேட்டு பார்ப்போம். அவங்க அந்த சாரி காமா சொல்கிறதுலே எல்லாருக்கும் வந்து ஐயோ என்ன இப்படி பாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அலைப்பயதி கண்ணா பாடுறாங்க. எல்லாருக்கும் சிரிப்பும் அடக்க முடியல, வேண்டான்னு சொல்ல முடியல, அப்படி ஒரு சூழ்நிலை. எல்லோரும் காதை அடைச்சிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க ஒரு பாட்டு ஃபுல்லாக பாடி முடித்தோடனே அண்ணாமலை பண்ணுறாரு பாருங்கள் ஒரு ஹைலைட்டு. ஒன்ஸ் மோர் பாடு விஜயா அப்படின்ட்டாரு. அவர் மனதில் தான் ஒன்ஸ் மோர் கேட்டுட்ருக்காரு. எப்படி இருக்குன்னா, விஜயாவின் இசை மலையில் நினைய தயாரா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்ஸ் மோர்னு கேட்குறாரு. எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. நான் எல்லாம் வேறு கற்றுது, அப்பயும் அவங்க மனதில் ராமல் பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கீழே வீட்டுக்காரர் தான் கேட்குறாரு, ஏன்பா முத்து உங்கள் வீட்டில் குழு வச்சிங்க சரி, உங்கள் அப்பா ஏன்பா பொம்பளை வயசில் பாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் எல்லோரும் வீட்டு சிரிச்சிடுறாங்க. அப்புறம் விஜயா இருந்துட்டு, இந்த சங்கீதமே தெரியாதவங்க கூட தான் இப்படி தான், ஞானமே கிடையாது இவங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடத்தை எந்திரிச்சு போயிடுறாங்க. சரி ரோகிணி நீ பாடுமா அப்படின்னு சொன்னால், இல்லை அங்கிள் எனக்கு பாட வராது. ஸ்ருதி நீ பாடுமா? ஐயோ எனக்கு வந்து டப்பிங் மட்டும் தான் வரும், இதெல்லாம் எனக்கு பாட வராது. அப்புறம் மீனா அவங்க அம்மா சொல்கிறாங்க, மீனா நீ பாடேன், நீ தான் கோயிலெல்லாம் பாடுவேல அப்படிங்கிற, நீயும் பாடுமா அப்படிங்கிறாரு. நம்மளை பார்த்தா நம்ம மீனா நல்லா பாடிடுறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷமாக போச்சு. விஜயாவுக்கு வந்து நல்லா பாடிட்டாங்கன்னு தெரியுது, கை தட்டலாமா வேண்டாமாங்கிறதுல கையும் தட்டவே இல்லை. சரி பிரசாதம்லாம் கொடுக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சிடுறாங்க. ஸோ இவங்க பிரசாதம்லாம் கொடுக்கும்போது முத்து எல்லோரும் எழுந்திரிச்சு போகிறாங்க. இவங்க வந்து நம்ம ரோஹிணி கண்ணை காமிக்கிறாங்க வித்யாவுக்கு, எடு முத்துவோட ஃபோன் எடு அப்படின்னு. நம்ம வித்யாவும் ஃபோனெல்லாம் எடுத்துடுறாங்க. அதை எடுத்து மறைச்சி கொண்டு வரதுக்குள்ளே முத்து பார்த்துட்றாரு. இல்லை நான் வச்சுருக்கேன், பரவாயில்ல கொடுங்க, என்கிட்டே ஜோப் இருக்குது நான் போட்டுக்கிறேன்னு சொல்லி மறுபடியும் அவர் ஜோப்லேயே வாங்கி போட்டுக்கிட்டாரு. இது 2 பேரும் ஐயோ இதையும் ஒழுங்காக பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. ஸோ நாள் முடிஞ்சிருச்சு. எல்லோரும் பிரசன்ஸ் அப்படி வீட்டுக்கு போயிட்டாங்க. முத்துவும் மீனா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மீனா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஏன் மீனா நம்ம இதே தான் பண்ணணுமா எல்லா நாளும்? இன்னும் 8 நாள் வேலை செய்யணுமே மீனா, எப்படி செய்வேன், நம்ம வேணால் நாளெல்லாம் குறைச்சிக்கலாமா அப்படிங்கிறாரு முத்து. மீனா அப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்க, இதுதானே முறை, முதல் 2 நாள் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் இது பழகிடும். நீங்களும் பார்த்தீங்களா எல்லாம் நல்ல பையன் மாதிரி எல்லா வேலையும் செய்கிறீங்க, உங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கெட்ட பழக்கமே நீங்கள் குடிக்கிறது மட்டும்தான். இன்னமே நான் இப்போலாம் நான் குடிக்கிறேன்னா, நீ அப்பப்போ இதே சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி நான் நீ சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் போல், ரோஹிணி இந்த மீதி இருக்கிற 8 நாளில் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபோனை எடுப்பாங்களா, வீடியோ ரிலீஸ் பண்ணுவாங்களா, ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.